அரசியல், நீதி, நிர்வாகம், அறம், கருணை, காதல், கலவி, காமம், வஞ்சனை, துரோகம், ஆத்திரம், எரிச்சல், கவிதை, இன்னும் என்னவெல்லாம் வேண்டும் உனக்கு எடுத்துக்கொள். ஒற்றை புத்தகம், 2 தொகுப்பு தான், வேணுங்கிறத எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு சூட்சுமக்காரராகத்தான் இந்த நூலாசிரியரை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் எல்லா கதாபாத்திரமும் அவர் தான். இதில் எல்லா கதாபாத்திரமும் சு. வெங்கடேசனே. பாரி அவர்தான், கபிலர் அவர்தான், நீலன் அவர்தான், எல்லோருமே அவர்தான், ஆதினி அவர்தான். அதில் வரக்கூடிய எல்லா பெயர்களும் வீடுகள் இருக்க இப்போ வச்சிருக்கோம் நம்ம பேர். எல்லா கதாபாத்திரமும் அவர்தான். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவர் சொல்ல விரும்பும் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு மிகச்சரியான இடத்தில் மிகச்சரியான அளவில் பயன்படுத்தி இருப்பது தான் அந்த புத்திசாலித்தர். தெய்வமாக விலங்குனா என்ன அப்படின்னா, அது ஒரு விலங்கு அப்படின்னு ஆரம்பித்து அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதை கைப்பற்றுவதற்காக நடந்த போராட்டம், அது சொல்லுகிற போது ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இப்படியாக பல விஷயங்கள் பேசிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே போகிறார். குழந்தை திடீர்னு ஒரு கேள்வி கேட்டவனையும் மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறார். ஸோ எனக்கு என்னென்னா, அந்த கட்டற்ற அவருடைய சுதந்திரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சுதந்திரமான மன உணர்வோடு ஒரு வீர காவியத்தை எழுதியிருப்பதெல்லாம் சாதாரண விஷயமே இருக்க முடியாது. இன்ஹிபிஷன்ஸே இல்லாமல் அதை அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல. மையப்புள்ளிகளை இணைப்பது, ஒன்றோடு ஒன்று தொட்டு ஒரு தொடர் சங்கிலியை போல், ஒரு மாலை கட்டுவதை போல நகர்த்தி கொண்டே போகிறார். ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கார். ஒவ்வொரு கட்டத்தில் நம்மளை அழைச்சிட்டு போகிறார். ஒரு இடத்துல ரொம்ப சீரியஸ் ஆகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எப்படி ஒரு மனிதன் ஒரே ஒரு புத்தகத்துக்குள் தான் நினைக்கிற அத்தனையும் பேசியிருக்கிறார் என்பதுதான். கபிலர் வருகிறார், நீலனிடம் பேசுகிறார். பாரியை பற்றி பேசுகிற போது நீலன் சொல்லுகிற இடத்திலேயே வியந்து போகிறார். நீலனே இப்படி பேசுகிறானே, அப்போது பாரி எப்படி பேசுவான்? அடுத்து மயிலா பேசுகிற போதெல்லாம் மயங்கி போகிறது கதை. பாரியை சந்திக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு சந்தேகமே வரக்கூடிய அளவுக்கு பாரி பற்றி பேசுகிறது. எனக்கு ஒரே சந்தோஷம் என்னென்னா, எப்போதுமே இந்த முதல் வரியோடு நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் முடிந்து விடுகிறதோ அப்படின்னு தோணும். வாழ்க்கையில் பல சிக்கல் அப்படிதான், முதல் வரியோடு முடிந்து போகும். ஆனால் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரன்னா முதல் கட்ட தகவலை தாண்டி போகணும். இந்த மாதிரியான புத்தகங்கள் அந்த மாதிரி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்துவது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய வரலாறை தாண்டி சிலருடைய வரலாறை எடுத்து சொல்லுகிற போது ஏற்படுகிற நம்பிக்கையை இது விதைத்திருக்கிறது. பாரி என்பது பெயர் அல்ல, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு குறியீடு, அது ஒரு அடையாளம், அறத்தின் அடையாளம், அன்பின் அடையாளம், இயற்கை என்னும் கொடையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நெறிக்கான ஒரு அடையாளம்.